الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجعل فيها لأحد شيئا. اللهم ارزقنا الإخلاص في الأعمال والأقوال. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் மாறி இருப்பதால சில டெக்னிக்கல் ப்ராப்ளமால எங்களோட நிகழ்ச்சினை கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அக்காக முதற்கான் அனைவற்றையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் எல்லாரும் பொருந்திக் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அஹ் இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைப்பு ஆன்மீக அமர்வுல ஆன்மீக வறுமையை போக்குவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் 5 அடிப்படை விடயங்களை வைத்து எங்களது ஆன்மீக செயற்பாடுகளை எவ்வாறு விருத்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் நோக்குகிறோம். அந்த வகையில் முதலாவது அடிப்படையாக பாசிட்டிவ் எமோஷன், நேர்மறையான மன எழுச்சிகளோடு மன உணர்வுகளோடு இருப்பது எங்களோட ஆன்மீகத்துக்கு ஒரு உந்து சக்தியாக டெவலப் பண்ணுறதுக்கு விருத்தி செய்வதற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அம்சமாக இருக்கிறது என்று 12 செஷன்களில் நாங்கள் அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்த பகுதியாக நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஈடுபாடு என்ற அடிப்படை. அந்த ஈடுபாடு என்ற அடிப்படையில் 3 செஷன் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்க்க போவது இன்றும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனும் நான் நினைக்கிறேன் 2 செஷன் தேவைப்படும். இந்த ஈடுபாட்டோட சயின்ஸ் என்ன, ஈட அறிவியல் ரீதியாக இந்த ஈடுபாடு எப்படி எங்களோட ஆன்மீகத்தை டெவலப் பண்ணும் என்பதை நாங்கள் கடந்த செஷனில் நாங்கள் பார்த்தோம். கடந்த வாரம் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் ஒரு ஈடுபாடு என்பது எவ்வாறானது என்று நாங்கள் பார்த்தோம். இந்த அதுக்கு முன்னதாக சூரா தக்காசூரை வச்சு நாங்கள் பார்த்தோம், சூரத்துல் காரியா வச்சு நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு அதோடைய சயின்ஸ் என்ன என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஒரு ஈடுபாடு என்று சொல்றது, ஒரு விடயத்தில் நாங்கள் ஈடுபாடு கொள்றது என்று சொல்றது, அதில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் ஈடுபாடு என்றது அந்த துறையில் அந்த குறிப்பிட்ட விடயத்தில் இருக்கிற ஆர்வம், அந்த குறிப்பிட்ட விடயத்தில் இருக்கிற ஆசைகள், விருப்பங்கள், இதுதான் எங்களுடைய ஈடுபாட்டை கூட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த ஈடுபாடு கூடுவது என்று சொல்வது எப்படி என்பதை இமாம் இப்னு கைம் அல் ஜவுசி அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற அடிப்படையில் இருந்து நாங்கள் அதை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். உதாரணத்தின் ஊடாக அதை விளங்குறது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது, நான் தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபடுதல் அல்லது ஈடுபாட்டோடு தஹஜ்ஜத் தொழுகையில நான் கலந்து கொள்றது. தஹஜ்ஜத் தொழுகையில ஈடுபடுறது என்ற ஒரு பகுதி இருக்குது. ஈடுபாட்டோடு நான் தஹஜ்ஜத் தொழுகையில தஹஜ்ஜத் தொழுகை நிறைவேற்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த 2 விடயமும் அந்த ஈடுபாடு என்ற விடயத்துல எப்படி அது டெவலப் ஆகுது, அந்த ஈடுபாடு எப்படி எங்களை அந்த தஹஜ்ஜத் தொழுகையை டெவலப் பண்ணுகிறது என்பதைத்தான் இன்று நாங்கள் நோக்க போகிறோம். அதாவது, நான் தஹஜ்ஜத் தொழ வேணும், இன்ட்ரெஸ்டா தொழணும், ஈடுபாட்டோடு தொழணும். நான் என்ன செய்யணும் என்றால், முதலாவது எனக்கு ஆர்வம் ஒன்று இருக்கணும், நான் தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஆளாக மாறணும். எனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்கணும், நான் தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஆளாக மாறணும் என்று. அந்த விருப்பம், அந்த ஈடுபாடு அல்லது அந்த ஆர்வம் என்ன செய்யும்டா, தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி நான் தேடுவேன். தஹஜ்ஜத் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி தேடுவேன். தஹஜ்ஜத் தொழுதவர்கள் தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி சொல்கின்ற விடயங்கள் என்னன்றதை பார்ப்பேன். தஹஜ்ஜத் தொழுகையால் பெறுகின்ற நன்மைகள் என்னன்றதை பார்ப்பேன். அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகையால் வரக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், மன ஆறுதல், இந்த பகுதிகளை பற்றி பார்ப்பேன். இப்படி நிறைய நான் தேடுவேன், தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி தேடுவேன். அந்த தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி தேடும் போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் கிடைக்கும். இந்த தகவல்கள் என்ன செய்யும்டா, முதலாவது
எனது ராக்கிரா என்ற மைண்டுக்கு போகும், என்ற சிந்தனைக்கு போகும். உளவியல் பரிபேசம் எங்களுடைய கொக்னிட்டிவ்ல போயிட்டு அந்த தகவல்கள் சேவ் ஆகும். அந்த தகவல்கள் என்ன செய்யும்டா அங்க கொக்னிட்டிவ்ல போயிட்டு இந்த அறிகை என்ற பகுதியில போயிட்டு ரிப்பீட் ஆகும். அந்த நான் கேட்கிற தகவல்கள், தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி சேகரித்த தகவல்கள் அங்கே இந்த ஜாக்கிரால அந்த இந்த மைண்ட்ல ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு தஹஜ்ஜத் தொழுகையுடைய சிறப்பை நான் பார்த்தேன். சான்றோர்கள் மிக ஈடுபாட்டோடு தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபட்டாங்க. தஹஜ்ஜத் தொழுகையால் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகின்றான், அல்லாஹ் தஆலா சிரிக்கின்றான். தஹஜ்ஜத் தொழுகையில் கேட்கக்கூடிய துஆக்கள், இப்படி நிறைய தகவல்கள் செல்ல 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 மைண்டுக்கு போக போக அந்த தகவல்கள் மைண்ட்ல ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கும். இந்த மைண்ட்ல ரிப்பீட் ஆகிற விஷயங்கள் என்ன செய்யும் என்றால், எனக்கு ஒரு முடிவெடுப்பதற்கு நான் தொழ வேண்டும், அல்லது நான் அந்த தொழுகையில தஹஜ்ஜத் தொழுகை எனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், ஆசை ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக மாறுகிறது. அவ்வாறு மாறுகிற அந்த தகவல்கள் தொடர்ந்து போகின்ற பொழுது அது என்ன செய்யும்டா, எனக்குள்ளால ஒரு பதிவை ஏற்படுத்தும், ஒரு மனப்பதிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த பதிவு என்ன செய்யும், அந்த தகவல்கள் எல்லாம் ரிப்பீட் ஆகி மைண்டுக்கு போன தகவல்கள் எல்லாம் ரிப்பீட் ஆகி அது ஒரு சிந்தனையாக, ஒரு பதிவாக என்னதுல மாறும். இதை நாங்க ஹாத்திரான்னு நாங்க சொல்லுவோம், அல்லது எங்கட ஹாத்திராவுல பதிகிறது. ஏன் நான் அரபு சொல்ல பாய்க்கிறேன், அந்த டிஃப்ரெண்ட்டை விளங்கிக் கொள்றதுக்காக நான் சொற்களை பாய்க்கிறேன். இன்ஃபர்மேஷன் எல்லாம் போறது தாக்கிரால, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரிப்பீட் ஆகி ஒரு சிந்தனையாக, ஒரு பதிவாக ஹாத்திராவுல பதியும். இப்ப என்ன நடக்குதுன்னா தொடர்ந்து நடக்குது. நான் தஹஜ்ஜத் தொழ வேண்டும், தஹஜ்ஜத் சிறப்புகள் எல்லாம் தொடர்ந்து தேடுறேன், இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்கள் ஒரு பதிவாக நான் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற ஒரு மனப்பதிவை ஏற்படுத்துகிறது. தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை, ஃபிக்ரா ஒன்றை ஏற்படுத்துகின்றது. இப்ப இந்த சிந்தனை, இந்த பதிவு தொடர்ந்து இடம்பெறுகின்ற பொழுது அது பலமாகின்ற, அந்த பதிவு பலமாகின்ற பொழுது, ஏற்கனவே சொன்ன தகவல்கள் போகிறது, தகவல்கள் சிந்தனையாக பதிவாக மாறுகிறது. இப்ப நான் ஒரு பயான் பண்றேன், அல்ல நான் ஒரு பயான் கேட்கிறேன், தஹஜ்ஜத் தொழுகையிட சிறப்பு ஆசை வந்துச்சு, அப்படியே அந்த இடத்துல போயிட்டு தூங்குன்னு, சில வேளை தூக்கம் போயிட்டும், மறுநாள் அதில் நிறைய தகவல்கள் குறைஞ்சிரும், அதுல இந்த அந்த தாக்கம் குறைஞ்சிரும். அப்படி இல்லாம நான் என்ன செய்யறேன் என்றால் தொடர்ந்து கேட்கிறேன், தொடர்ந்து தேடுறேன். அப்ப அது என்ன செய்யுது, சிந்தனையாக மாறுகிறது, பதிவாக மாறுகிறது. அந்த பதிவுகள் அல்ல அந்த சிந்தனை, தஹஜ்ஜத் தொழுகை பற்றிய என் மனது பதிவு, தஹஜ்ஜத் தொழுகையை பற்றிய எனது சிந்தனை. இன்னொரு வகையில சொல்றதாக இருந்தால், அந்த தகவல்கள் போய் என்ற மைண்டுக்கு போயிட்டு எனக்குள்ளால ஒரு ஆட்டிடியூட்டை உருவாக்கும். அதான் இங்க பதிவுன்னு நாங்கள் சொல்லலாம், அல்ல சிந்தனைன்னு சொல்றோம். என்னண்டா, எனக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட்டை உருவாக்கும். அந்த தாட்ஸ், என்ன மண்டையில மைண்டுக்கு போன தாட்ஸ் எனக்கிட்ட ஒரு ஆட்டிடியூட்டை உருவாக்கும். அந்த ஆட்டிடியூட் என்று சொல்கின்ற பொழுது, அல்ல அந்த சிந்தனை என்று சொல்கின்ற பொழுது, அந்த பதிவு என்று சொல்கின்ற பொழுது அங்கே எமோஷன்ஸ் சம்பந்தப்படுகிறது, உணர்வு கலக்கிறது. அப்ப தஹஜ்ஜத் தொழுகை என்பது தகவல்களாக இருந்து சிந்தனையாக மாறுகின்ற பொழுது அது உணர்வுபூர்வமான ஒரு விடயமாக மாறுகிறது. அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு ஆட்டிடியூட்டாக, மனப்பாங்காக மாறுகிறது. அந்த ஆட்டிடியூட் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் வேர்ட் நான் தேடி பார்த்ததுல முழுமையாக தரக்கூடியதாக இல்லை. அதனால தான் நான் இதை போய் பார்க்கிறேன். அந்த சிந்தனை பதிவு உணர்வு பெறுகின்ற பொழுது அது ஆட்டிடியூட்டாக மாறுது. நான் தஹஜ்ஜத் தொழ வேணும் என்றது ஒரு ஆட்டிடியூட் லெவல்ல, மனப்பதிவாக, மனப்பாங்காக, மனோநிலையாக மாறுகிறது. இதெல்லாம் ஆட்டிடியூட்டுக்குரிய தமிழ் சொற்கள். இப்ப இப்ப தாக்கிராவுக்கு போனது ஹாத்திராவுக்கு வருகிறது. ஹாத்திராவுக்கு வருகின்ற பொழுது அதை எட்டிடியூட்டாக மாறுகின்ற பொழுது அங்கே அந்த சிந்தனைக்கு தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற சிந்தனை, அந்த பதிவு, அந்த ஆட்டிடியூட் சக்தி பெறுகிறது, ஒரு சக்தியாக மாறுகிறது. அந்த சக்தி ஒரு என்ன செய்கிறது என்றால்,
எனக்கு எந்த மனோநிலைய எந்த செயற்பாடுகளை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறது. உதாரணத்துக்கு, நான் இன்னைக்கு சரியா நட்டாய் தூங்கிட்டேன், இன்னைக்கு மட்டும் தஹஜ்ஜுத் தொழ தேவையில்லை என்று நினைக்கிறேன். அல்லது நல்ல தூக்கம் போகுது, நல்ல நிம்மதியான தூக்கம் போகுது, அந்த நிம்மதியான தூக்கத்தொட்டு எழும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். தஹஜ்ஜத் மிஸ் ஆகிறது இப்படித்தானே பலருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் தூங்கி எழும்பி நான் தஹஜ்ஜத்தை தொழுறேன். இப்படியான மன நிலைமைகளை, மன உணர்வுகளை, சிந்தனைகளை ஆளக்கூடியதாக அந்த சக்தி மாறுகிறது. இப்ப என்ன செய்வோம்டா, என்ன களைப்பா இருந்தாலும் சரி, என்ன மனநிலை, இப்போ உடனே இன்னும் கொஞ்சம் இல்ல இல்ல, உடனே எழும்புவோம், எழும்பி தொழுவோம் என்று இந்த சக்தி என்ன செய்யுண்டா, எங்களோட அடுத்த சிந்தனைகளை, அந்த உணர்வுகளை ஆக்கிரமிக்கக்கூடியதாக மாறுது. எது? தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற அந்த பதிவு, சிந்தனை சக்தி பெற்று ஏனைய உணர்வுகளை, ஏண்ட உடம்புல இருக்க களைப்புகளை, ஏண்ட மனோ இச்சைய ஆளக்கூடியதாக, ஆக்கிரமிக்கக்கூடியதாக, ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாறுகிறது. இப்ப என்ன செய்தீண்டா, அந்த தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற எண்ணம் பலமாகிறது, சக்தியாக மாறுகிறது. இப்ப என்ன நடக்குது? எப்படி நான் தஹஜ்ஜத் தொழுதாகுவேன் என்ற 4வது கட்டத்துக்கு நகர்றத நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த 4வது கட்டம் என்னண்டா, அதுதான் ஒரு உறுதி. அல் அஸ்ன்னு சொல்லுவோம், அல்ல தஸ்மீன்னு சொல்லுவோம். ஒரு உறுதியான நிலைமை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதன் தான் நினைக்கின்ற இலக்கை அடைவதற்கு, நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு என்ன நடக்கும் என்றால், அவனுக்கு ஒரு இராதத், அதாவது நாட்ட சக்தி இல்லை, இதை நான் செய்யணும். அந்த சக்தி என்ன செய்யும்டா, ஒரு இராதத்தை, ஒரு நாட்டத்தை, ஒரு இலக்க அடைய வேண்டும் என்ற உந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. இது 4வது கட்டமாக இடம்பெறுகிறது. இப்ப இதெல்லாம் என்ன நடக்குது? இந்த 4 கட்டங்களும் ஒரு மனிதன் இன்னசைட், அதாவது இன்டர்னல் ப்ரோசஸ். தொடர்ந்து நான் கேட்கிறேன், கேட்பது என்ன நடக்கிறது என்றால் சிந்தனையாக பதிவாக மாறுகிறது, சிந்தனைகள் ஆட்டிடியூட்டாக மாறுகிறது. ஆட்டிடியூட் என்ன செய்கிறதுன்றா, எனக்கு ஒரு உந்து சக்தி ஏற்படுத்துகிறது. ஆட்டிடியூட்டாக மாறிவிட்டால் அவன் களைப்பெல்லாம் மறந்து, தந்த நிம்மதியை மறந்து, அதாவது சொகுசான அல்லது நலன்களை எல்லாம் இழந்து அந்த செயல்ல ஈடுபடக்கூடியவனாக மாறுவான். இதனால்தான் நாங்க பார்க்கிறோம், குமில் லைல இல்லா கலீலா நிஸ்பஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா, சூரத்துல் முஸம்மில்ல இரவுல ஒரு சில பகுதியோ தொழுங்க, அல்லது ஒரு அரவாசி தொழுங்க, அல்லது அரவாச பீட தொழுங்கன்னுட்டு இப்படி சல்லாசம் கைட் பண்ணிட்டு இருக்கோ. சல்லாசம் தொழும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு தபத்தல் இலை, தன்னை மறந்து தொழுவாங்க என்ற ஒரு வசனம் வருகிறது. ஏண்டா அவன் இந்த சிந்தனை அந்த இடத்துக்கு கொண்டு, அந்த இராதத் என்றது, அந்த நாட்ட சக்தி, நான் தொழ வேண்டும் என்ற முடிவு. நீங்க இந்த ப்ரொசஸ்ல நான் சொன்னது தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழ வேண்டும். இது நீங்க எந்த ஒரு அம்சத்துக்கு, எனக்கு ஒரு ரீடிங் பழக்கத்தை, வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும், அல்லது என்கிட்ட இருக்க ஒரு பேட் பிஹேவியர், பேட் ஹேபிட்டை நான் இல்லாமாக்கணும், என்கிட்ட இருக்க நான் ஏற்றுக்கொள்ளாத, நான் அங்கீகரிக்காத என்கிட்ட இருக்க ஒரு பழக்கத்தை நான் மாற்றணும், அல்லது ஒரு புதிய பழக்கத்தை நான் கொண்டு வரணும், அல்லது இருக்க பழக்கத்தை நான் நெறிப்படுத்தணும், அல்லது புதிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த எந்த இடத்துலையும் இதுதான் ப்ரொசஸ். அப்ப நாங்க இங்க பார்க்குற ஒரு ஆன்மீக விருத்தியை நோக்கி போவதாக இருந்தால் எங்களுக்கு இந்த ப்ரொசஸ் நடக்கணும். இந்த 4 ப்ரொசஸும் என் இன்சைட்ல நடக்குது, என்ற உள்ளக பகுதியில, இன்ன சைட்ல நடக்கிற ப்ரொசஸர். அப்ப இது இந்த 4 ப்ரொசஸும் சக்சஸாக நடக்கும் பொழுது, வெற்றிகரமாக இடம்பெறும் பொழுது, அது செயலாக வெளிவருகிறது. அது செயலாக வெளிவருகிறது. ஏற்கனவே பார்த்த உதாரணத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அவன் தஹஜ்ஜத்தை தொழுவான். அப்ப தஹஜ்ஜத்தை தொழுகிறன்னு சொல்றது, ஒரு பயானை கேட்டுட்டு ஒரு ஹதீஸை வாசிச்சுட்டு ஒருத்தர் சொன்னோன்னே தொலை இயலாது, தொழுன்னு சொன்னோன்னே தொலை இயலாது. இந்த ப்ராசஸ் நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக நாங்க அதை தேடணும், சொல்லணும், சொல்லிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு தஹஜ்ஜத் தொழுவார். இப்போ இன்னைக்கு இந்த ப்ராசஸ் தொழுதாரு. இப்போ என்ன நடக்குது? அடுத்து அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது மறுநாளைக்கும் அவரு தொழுவார். இப்போ இந்த செயல், தஹஜ்ஜத் தொழுகை என்ற செயல் இப்ப அடிக்கடி நடக்குது.
இந்த ப்ராசஸ்ல அடிக்கடி நடக்கிறது. இப்போ இப்படி அடிக்கடி நடக்கும் பொழுது அந்த செயலை ரிப்பீட் ஆக்கும் பொழுது நான் இன்னைக்கு தொழுதேன், ரைட், அந்த ப்ராசஸ் தொடர்ந்தது. நாளைக்கும் நான் தொழுகிறேன், நாளண்டைக்கும் தொழுகிறேன். இப்படி தொழுகின்ற பொழுது விளங்குங்களா, இந்த இந்த நாட்ட சக்தியோட தொடர்படுத்தி நாங்கள் பாருங்க. இந்த செயல் இந்த இந்த இராதத்திலிருந்து இந்த இந்த நாட்ட சக்தியிலிருந்து வருவது நான் தொழ வேண்டும் என்று தொடர்ந்து செயல்ல ஈடுபடக்கூடியவனாக மாறுகிறான். அவ்வாறு தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது என்னுடைய ஆளுமை பண்பாக, எனது ஆளுமை விருத்தியில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பண்பாக மாறுகிறது. அப்ப ஏற்கனவே 4 ப்ரோசஸ் நடந்து செயல் வெளியாகிறது. அந்த செயல் தொடர்ந்து இடம்பெறுகின்ற பொழுது என்ன நடக்குதுண்டா, அது ஒரு பண்பாக ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை டிசைன் பண்ணக்கூடிய, பர்சனாலிட்டியை வளர்க்கக்கூடிய, விருத்தி செய்யக்கூடிய ஒரு பண்பாக அது மாறுகிறது. இந்த பண்பு பலமாகின்ற பொழுது இது என்ன சொல்றோம், ஈடுபாட்டுல விளைவு. இந்த பண்பு பலமாகின்ற பொழுது இப்ப நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன் சொல்றது என்னுடைய பண்பாக மாறிவிட்டது, என் பர்சனாலிட்டி டைப்பாக மாறிட்டது, அல்லது என் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அம்சமாக மாறி இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அது என்ற வழக்கமாக மாறிவிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸசைஸ் செய்கிறார்கள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் தொப்பையை குறைக்கணும் அல்லது நாங்கள் சிக்ஸ் பேக்ஸ் எடுக்கணும் என்றால் நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிறோம். எக்ஸசைஸ் செஞ்சு நல்ல ஸ்லிம்மாக வயிறெல்லாம் குறைஞ்சி இருக்குது. இப்போ இடையில் என்ன செய்கிறோம்னா இந்த எக்ஸசைஸ் விடுபடுது. விடுபட்டா இருந்தது டபுளாக தொப்பை வந்துடும், இந்த டபுளாவோ இருந்த இடத்துக்கோ வந்து சேரும். அப்போ என்ன செய்யணும்டா, ஃபிசிக்கல் சைடில் அட்வைஸ் பண்ணுவாங்க, கைட் கோச் பண்ணுறாக்க சொல்லுவாங்க, அந்த சிக்ஸ் பேக்ஸ் வரும் வரையில் நாங்கள் எக்ஸசைஸ் செய்யணும். அந்த சிக்ஸ் பேக்ஸ் வந்துட்டா அக்கத்தை தொப்பை விழாது, வயிறு போடாது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த ப்ரொசஸில் தஹஜ்ஜத் தொழுக சிந்தனையாக, ஆட்டிடியூட்டாக, இராதத்தாக மாறி இப்போ என்னது செயலாக மாறி, செயல் நடத்தையாக பண்பாக மாறி என்ற வழக்கமாக மாறிவிட்டது. இப்போ எனக்கு தஹஜ்ஜத் தொழுகிறன்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயம். தஹஜ்ஜத் தொழுகிறன்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயமாக மாட்டா. அப்ப அது ஃபியல் குழுக்குல இருந்து ஆதத்தாக மாறிவிட்டது. இப்ப எனக்கு என்ன செய்யும், வழக்கமாக மாறிவிட்டது அல்லது பழக்கமாக மாறிவிட்டது என்றால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் 4 மணிக்கு தஹஜ்ஜத் தொழக்கூடியவனா இருந்தா அது என் ஆட்டிடியூட்டாக, என் வெலூஸாக, என் பொலிசியாக, என் வழக்கமாக மாறிட்டது தஹஜ்ஜத் தொழுக. இப்ப அது நாளாந்து நான் சாப்பிடுறது, எந்த நடந்தாலும் சாப்பிட செய்யறது 3 நேரமும். அப்ப மாதிரி என்ன நிலைமைகள் மாறினாலும் கூட என் தஹஜ்ஜத் தொழுக என் தொழுகையாவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன், அது என்ன வழக்கம். தஹஜ்ஜத் தொழுகிறன்றது என்ன பெரிய ஒரு விஷயம் அல்ல, என் வழக்கமாக மாறிட்டது. இப்ப நான் ஒரு கிராமத்துல இருக்கிறேன், கம்பல அல்ல அக்குரனை அல்லது கெலியோயா, இப்படி ஒரு கிராமத்தை இருப்போம். என்ன மாதிரி இன்னும் பலரையும் வழக்கமாக மாட்டு தஹஜ்ஜத் தொழுக. இப்போ ஊர்ல வழக்கமாக மாறினா, எல்லார்ட்டையும் வழக்கமாக தஹஜ்ஜத் தொழுகை மாறினா அந்த ஊர்ல ட்ரெண்டாக தஹஜ்ஜத் தொழுகை மாறிடும். அப்ப அந்த ஊர்ல 4 மணிக்கே பாங்க சொல்லுவாங்க, தஹஜ்ஜத்துக்கான பாங்கு, சுபஹ்க்கான பாங்கு அல்ல. இதை யாரும் ஆச்சரியமா பார்க்க மாட்டாங்க. ஏன்டா எழுப்பி அந்த அந்த ஊர்ல வழக்கம் 4 மணிக்கு தஹஜ்ஜத், அந்த ஊர் 4 மணிக்கே விழிச்சு கொள்ளும். விழிச்சு கொண்டு எல்லாரும் பள்ளிக்கு இந்த ஐங்கால தொழுகை ஜும்மாக்கு போற மாதிரி, சுபஹுக்கு போற மாதிரி, லுஹருக்கு போற மாதிரி எல்லாரும் தஹஜ்ஜத்துக்கு பள்ளிக்கு போறக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அல்லது எல்லா வீட்லையும் 4 மணி ஆனா பல்ப் எரியும், பல்ப் போடப்படும், வெளிச்சம் வந்துடும். ஏன், எல்லாத்துலேயும் வழக்கம் என்னன்னா அந்த ஊர்ல தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். அப்ப அந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய வழக்கம் என்ன செய்யுதுண்டா, அந்த ஊர்ல ட்ரெண்டாக வழக்காறாக மாறிவிட்டது. இப்ப இனி வளர்ற பிள்ளைகள் கூட அவங்களுக்கு யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நாங்க தஹஜ்ஜத் தொழுகை சிறப்பை பேச தேவையில்லை. என்ன நடக்குது, இது வழக்கமாக மாறிவிட்டது. இதுதான் அந்த ஈடுபாடு என்று சொல்றதுல இருக்க ஒரு சயின்ஸ். விளங்குனா, நாங்க எந்த ஒரு விடயத்தையும் அடைய வேண்டுமாக இருந்தால் அதுல ஈடுபாடு காட்டும் பொழுது, அல்லது அந்த விடயத்துல ஈடுபாட்டோடு நாங்க செய்கின்ற பொழுது அது இந்த விளைவுகளை கொண்டு வரும். இதை நான் சொல்றேன், இது
பிசிக்கலி நான் விளங்குற ஒரு அறிவியல் பார்வை. இந்த ஈடுபாடு தஹஜ்ஜத் தொழுகை அல்ல ஐங்கால தொழுகை நாங்க பார்க்கிறோம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தொழுகை எதற்காக தொழ வேணும், அதோட தாக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்க பார்த்தோம். நாங்க குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓதுற எங்கட வழக்கம், எங்கட ஊர்ல ட்ரெண்ட். மகரிபான எல்லாரும் வீட்டுல குர்ஆன் கேட்கிறேன். ரமதான்ல கேட்குற எல்லா வீட்லையும் ஓதுவாங்களே, எல்லாரும் தராவி தொழுவாங்க. இந்த என்னன்னா அது ஒரு ட்ரெண்ட். ரமதான்ல தராவி தொழுவுறண்டு எல்லா ஊர்லயும் ஏற்பாடு செஞ்சு தொழுவுறாங்க. கியாமுல்லைல் தொழுவுறாங்க. எல்லா வீட்டுகள்லையும் என்ன செய்றாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. இதெல்லாம் ட்ரெண்டா மாற்றி அந்த கடமைகள் என்ன செய்யுதுண்டா எங்கட ட்ரெண்டாக மாறுகிறது. அப்ப அந்த ட்ரெண்டாக மாறுவதற்கு அல்லது விட்டு விலகாத பண்பாக மாறுறதுக்கு எங்களுக்காக முக்கியமாக தேவைப்படுறது இந்த ஈடுபாடு. இந்த ஈடுபாடு அதாவது குறிப்பாக நான் பேசுறது எந்த ஒரு செயல்ல இந்த ஈடுபாடு வருகின்ற பொழுது, அதனால தான் சொன்னோம் வெற்றியின் ரகசியம் ஈடுபாடுன்னு நாங்க சொன்னது அதுதான். அப்ப எங்கட எந்த ஒரு காரியத்தையும் நாங்க ஈடுபடுத்தணும். உதாரணத்துக்கு இந்த சப்ஜெக்டை இப்ப நான் சொன்ன இந்த ப்ராசஸை நான் ரெடி பண்றதுக்கு இன்னைக்கு அசருக்கு புற போயிட்டு ஒரு இப்னு கைம் இந்த புத்தகத்தை ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு இப்ப நான் பேசுறேன். எனக்கு இந்த துண்டு எடுத்திருந்தா எத்தனையோ துண்டுகளை எடுத்து வச்சுக்கேன். இப்ப என்னது, இதெல்லாம் பார்த்து பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஈடுபாடு அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எனக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஈடுபாடு அந்த அவலத்தையும் தொகுத்தாருது. இதே நேரம் இதுல இன்னொரு சைடு ஒன்று இருக்குது. நாங்க அடுத்த சந்திப்புல பேசுவோம். இந்த இந்த ஈடுபாட்ட சயின்ஸ், அதாவது இது என்ன வகையான உடம்புல என்ன வகையான மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது, ரைட்? இந்த மாற்றங்களுக்கு சயின்ஸ் ஹார்மோன்ஸ், அதாவது எங்களோட நொதியங்கள் சுரப்பிகள் என்ன வகையான நொதியங்களை எல்லாம் இந்த ஈடுபாட்டு சுரக்க வைக்கிறது, அந்த நொதியங்கள் எவ்வகையான விளைவுகளை பிசிக்கலி மென்டலி ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அதை நான் எத்தனையோ இடத்துல நான் பேசிட்டேன், பார்த்துட்டேன். ஆனா இந்தந்த நொதியங்கள் இப்படியான விளைவுகள் அதை சரியாக சொல்லிக்கொள்ள முடியும். ஏன் எனக்கு அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை. அப்ப எனக்கு அதை ரெண்டு மூணு முறை பார்த்தாலும் சரியா சொல்லிக் கொள்றது இல்லை. ஏன் எனக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஆனா இதை விளங்குறதுக்காக இந்த ஒவ்வொரு செயலும் எப்படி எங்களை மாத்துகிறது, எப்படி ரிசல்ட்ஸை கொண்டு வருகிறது என்பதற்கு நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்ப நான் அதை பேசிதான் ஆகணும். அந்த வகையில் நாங்கள் நெக்ஸ்ட் சிட்டிங்ல அதை பேசுவோம், விளங்குனா. ஆனா அதை நான் தொகுத்து பார்த்து பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி பதியாது. ஆனா இது நான் இப்போ அந்திப்பட வாசிச்சு பேசுறேன். காரணம் என் ஈடுபாடு அந்த தஸ்கியாவுல அல்லது இந்த விஷயத்துல இருக்க என் ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இவ்வாறு பேசுவதற்கு எனக்கு இலகுவாக இருக்கிறது. இதே மாதிரிதான் தொழுகையை எடுத்துக்கொண்டார். இதே மாதிரி தான் ஒரு பழக்கத்தை நான் விடுவதாக இருந்தால் அல்ல ஒரு பழக்கத்தை நான் மாற்றுவதாக இருந்தால் அல்ல புதிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் இந்த ப்ரொசஸ்ல தான் அது இடம்பெறுகிறது என்ற ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வகையில இந்த ஈடுபாடு என்று சொல்வது எங்களோட ஆன்மீகத்தை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யணும். ஆன்மீகம் என்று நான் திருப்பவும் ஞாபகப்படுத்துறேன், நாங்க சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிமுறை தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை டெவலப் பண்றதுக்கு இந்த ஈடுபாடு எவ்வாறு உதவி செய்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது என்பதை தான் என்று நான் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்துல வார அமர்வுல நாங்க அதை என்னென்ன ஹோமோன்ஸ்கள் சுரக்கப்படுகிறது, அந்த ஹோமோன்ஸ்கள் எவ்வாறான ஃபிசிக்கல் சேஞ்சை மென்டல் சேஞ்சை கொண்டு வருகிறது என்பதை அந்த ஈடுபாடு நெக்ஸ்ட் செஷனில் நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே மீண்டும் ஒருக்க நான் வருந்துகிறேன், நேரம் இதுவரையும் நடக்காத ஒரு விஷயம் தான் லேட்டானது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நடக்காமல் இருக்கட்டும். ஆனால் சகோதரர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது வளமையாக ஸ்டார்ட் பண்ணுறது சின்ன அமௌண்ட் இருக்குது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதே 35 பேர் மேலே இருந்தாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆஹ் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஆட்கள் இன்னும் நிறைய பேர் கலந்து கொள்ளலாம். பலருக்கு அந்த டைம் கன்சர்ன் ஒன்று இருக்கு. 9 மணி என்று சொல்றது பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதாவது அவங்களுடைய வீட்டு குறிப்பாக பெண்களுக்கு
வீட்டில் சாப்பாடு பரிமாறுறது இந்த மாதிரி பல அலுவல்கள் இருப்பதால இந்த நேரத்தை பற்றி நாங்கள் கேட்டிருந்தோம், இன்னும் யாரும் சொல்லலை. அதனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் தான் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்ல வரேன், இதில் கலந்து கொள்கின்றவர்களுடைய எண்ணிக்கை கூடணும், இவர்கள் பலரும் நன்மை அடையணும். அந்த ஃபீட்பேக்கை தரும்போது ஓட ஃபோன் மெசேஜ் எல்லாம் போடுறாங்க, சரியான சேஞ்சஸ் இருக்குது, நிறைய செயற்பாடுகளில் பண்புகளில் மாற்றங்கள் வந்திருக்கிறது, ஒரு ஒழுங்குக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், இது பெரிய ஒரு பிரயோசனம் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் நம்பர் குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கிறது. எனவே இந்த நம்பரை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை வழிகளை நாங்கள் உருவாக்குவோம். இது தொடர்பாக ஏதாவது பேச இருந்தால் நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், இல்லாட்டி முடிச்சுக்கொள்வோம். தொடங்குறது தாமதமாக இருந்தாலும் முடிக்கிறத நாங்கள் 9:50, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நாங்கள் பேசுகிறோம். 10 நிமிஷம் லாஸ்ட் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களை வச்சுட்டு இருக்கிறது பொருத்தம் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள்.